வெற்றி வந்து எப்படின்னா, இந்த வீட்லலாம் அம்மா இருப்பாங்கல்ல, "ஏய் அதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் எதுக்குடா பண்ற? இதெல்லாம் எதுக்குடா பண்ற?" அடுத்து வாடிவாசல் இருக்கு. ஆரம்பிச்சிட்டோம். சிறப்பா செய்றோம் நாங்க. எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ, இல்ல பைரட்ஸ் மாரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் சொன்னீங்க, "ரொம்ப நாள் ஆச்சு உங்கள எல்லாம் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு." அதான் டெய்லி Instagramல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, தொலைக்காட்சி, ஊடகங்கள், நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி வந்து எப்படின்னா, இந்த வீட்டிலலாம் அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ண போகிறோன்னா சொல்லுவோம், "ஏய் அதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் எதுக்குடா பண்ணுற? இதெல்லாம் எதுக்குடா பண்ணுற?" அந்த மாதிரி ஒரு கேரக்டர். "நான் இது பண்ண போகிறேன், அம்மா நான் இதை பண்ண போகிறேன், அம்மா நான் நடிக்க போகிறேன், ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணுற? ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற?" அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேச்சுரி வார்னிங் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதுக்கப்புறம் he will guide us through to how to take up things. And நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபஸ்ட் ஆக்டிங் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அமுச்சு விட்டு என்னை ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவர் என்ன தான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் பி லைக் ஒன் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்ஸ் வெற்றி ஃபார் ஆல்வேஸ் பீங். கிட்டத்தட்ட வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர் அண்ட் வி ஆர் ஸ்டில் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு பேரும் ரெலவெண்ட்டாக இருக்கும். 19 இயர்ஸா? சரி, 18. ஓகே. தானு சார், நன்றி சார். எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர். 2 படம் சாருக்கு பண்ண, தெரி அண்ட் அசுரன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இஸ் பீன் லைக் எ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. அடுத்து வாடிவாசல் இருக்கு. ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பாக செய்கிறோம் நாங்கள். அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கொங்கரா, மை ஃப்ரெண்ட். அவங்களும் எனக்கு 20 இயர்ஸ் ஃப்ரெண்டு. மணி சார் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் ரஹ்மான் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க. பட் எனக்காக வந்தாங்க. தேங்க்யூ சுதா. அண்ட் ரஞ்சித் சார், இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக பயணிச்சிட்ருக்கோம். அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அண்டு இப்போது தங்கலான் மியூசிக் பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹி இன்ஸ்பயர்ட் மீ வித் ஸ்டோரி அண்ட் த வே ஹி இன்ஸ்பயர்ட் மீ வாஸ் கிரேட். அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர், அதாவது எப்படி தன்னோட அசிஸ்டன்ஸை எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட. ஸோ ஐ லவ் தட் இன் ஹிம். அதனால் ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட் சார். ஸோ யூஆர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். அப்புறம் கமல் எப்படின்னா, ஆக்சுவலி ஷூட் இப்போ இப்படி திடீர்னு பயந்து வந்தார்ல, அந்த மாதிரி ஷூட் அப்போ வந்து எங்கள் எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார், திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார். எனக்கு புரியாது, என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, ஃபோனில் அடிக்கடி திவ்யான்னு வரும். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒய்ஃப் பேரும் திவ்யா பாரதின்னு. அதனால வந்து திவ்யான்ற பேர் இல்லை, கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறே கமல். என்ன கமல் இது? இப்போ கூட பாருங்க, அப்படியே கேமராவில் வந்து திவ்யா நோ நான் உனக்கு நம்பாத அப்படி சொல்லிட்டு பேசுகிறாரு. அந்த 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 அன்பு தெரியுது கமல். ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம். ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம், ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டிவர்சஸோ இல்லை இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊரில் வராது? நம்மளுடைய இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க. நம்ம ஊர் நேட்டிவோட, நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஃபேண்டசி, அதை வந்து நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம். இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும்போது. ஸோ அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதில் உள்ளே வந்தாங்க. அக்ஷய், வினோத் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஜி, தே கேவ் அஸ் ஃபுல் சப்போர்ட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவில் நீங்கள் ஒரு பகுதியாக வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ். ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது. வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டுகெதர். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன். சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் கமல் சார். இந்த பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸோடைய ஆரம்பம். ஏன்னா எவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில் தான் போடுறீங்க. அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார். அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி இவர் நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோவிங், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங் வந்து அடித்து நவுத்துறாங்க. அதனால் வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க.
அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. அதான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள. இப்போ மார்வெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது. ஐ ஹோப் வாட் எவர் வி விஷன்ட் கம்ஸ் டுகெதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும், இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஐ ஹோப் இட் டஸ் மேஜிக் கலர்ஸ் ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ கிங்ஸ்டன் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய கனவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு நார்மலாக நானும் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய கனவு இது. ஸோ மீடியா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஐ ஹோப் வீல் பி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச்.